ஓகே, ஸோ இப்போ உங்களோட கதை என்னன்றதை பார்த்துடலாமா? வாங்க. இங்கே இருக்கா லயா? எழுதிட்டாலா இல்லையா? மணி 6:30 அவன் எந்திரிச்சு வயலின் ப்ராக்டிஸ் பண்ண போயிட்டா. ஆமாங்க, இதான் என் பொண்ணு லயா. நேரங்காலம் பார்க்காம வயலின் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ண போயிடுவான். ஹாய், என் பேர் லயவர்ஷினி. எனக்கு மியூசிக்னா ரொம்ப பிடிக்கும். கிட்டத்தட்ட 6லேருந்து 8 மணி நேரம் அவன் வந்து டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுவான். பசங்க வந்து மொபைலுக்கு அடிக்ட் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக தான் வந்து மியூசிக்லேயே வந்து ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை கற்றுக்கணும் அப்படின்னு சேர்த்து விட்டோம். என் அண்ணா வந்து பியானோ ரொம்ப நல்லா வாசிப்பாங்க. அதை பார்த்துட்டு எனக்கும் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கற்றுக்கணும்னு ஆசை. அப்படி எடுத்தது தான் வயலின். மோஸ்ட்லி வந்து அவளுடைய டீச்சர் வந்து என்னோட பையன்தான். பையன்தான் அவளுக்கு குரு. நீங்கள் ஃபுல்லாக லவுடாக வாசிட்டு திடீர்னு நீங்கள் சாஃப்டாக ஸ்லரோட வாசிக்கணும். இதுதான் வாசி. ராஜாதி ராஜன் என்ற பல தேசம் நீயும் என்ற வரவேணும் கண்மணி வெற்றிவே. இன்ஸ்ட்ருமெண்ட் மட்டும் வாங்கி கொடுக்கறது இல்லாமல் இப்போ ஸ்டுடியோவே வந்து வீட்டில் செட்டப் பண்ணி கொடுத்துருக்குறாரு. நானும் என் அண்ணனும் மியூசிக்கில் நிறைய இன்ட்ரெஸ்ட் காட்டுறதுனால அப்பா ஒரு ஸ்டுடியோவே செட் பண்ணி கொடுத்துருக்காரு. நான் மியூசிக் கற்றுக்க ஆரம்பிச்சதுலேருந்து இந்நாள் வரைக்குமே எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காரு அப்பா. ஸ்டுடியோவில் பாடுறதுல வந்து நாங்கள் ஃபேமிலியாக வீக்கெண்ட்ஸில் அதில் மாதிரிலாம் பாடுவோம். சூப்பர் சிங்கர்ன்றது அவங்களுக்கு ஒரு கிடைச்ச ஒரு பெரிய வாய்ப்பாக நான் நினைக்கிறேன். இத்தனை நாள் எங்கள் சின்ன சர்க்கிள்குள்ளே பாடி நான் பார்த்துருக்கேன். இப்போ இத்தனை மக்கள் முன்னாடி பெரிய மேடையில் பாட போகிறாங்க. அவரோட எல்லா வீக்கெண்ட்ஸுமே எங்கள் மியூசிக் கேரியருக்காக ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த லைனில் நான் என்ன அச்சீவ் பண்ணாலுமே அது என் அப்பாவுக்கு தான் போய் சேரும். லயவர்ஷினி சூப்பர்மா. உனக்கு ஒரு தங்கச்சி ஒரு தம்பியா? அண்ணனா? ஒரு அண்ணன் மட்டும்தான். அப்புறம் ஒரு பொண்ணு வீணை வாசிச்சது நான் தான். அது டபுள் ஆக்ட். ஓ, காஸ்ட்லி கிராஃபிக்ஸ். சூப்பர் சூப்பர். எனக்கே அப்படி தோணுதுன்னா பார்க்குற மக்கள்லாம் உனக்கு இன்னொரு அக்காவுக்கு நினச்சிப்பாங்க. ஒரே ஒரு ஆசை. என்னம்மா? நான் வயலின் வெஸ்டர்ன் கற்றுட்ருக்கேன் ஒரு 3 இயர்ஸாக. இப்போ வந்து ஒரு தமிழ் பாட்டு வந்து சித்ராமாவுக்கு டெடிகேட் பண்ண வயலினில் அப்படியே ஒரு ஆசை. சூப்பர்மா. ஸோ மீண்டும் ஒரு பெரிய கைத்தட்டல் ஃபார் லயவர்ஷினி. தேங்க்யூமா. அழகாக வாசிச்சிங்க லயா. தேங்க்யூ ஸோ மச். இந்த பாட்டு அவ்வளோ பிடிக்குமா உங்களுக்கு? தேங்க்யூ. தேங்க்யூ லயா. ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ.